TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை செய்திகளுடன். யாழ்ப்பாண மாவட்ட அபிவிருத்திக்காக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 ஜனாதிபதி விக்ரமசிங்காவின் பணிப்பின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தினால் விசேட நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நடைபெற்ற யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட செயலக திட்டமிடல் பிரிவால் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 1 யாழ்ப்பாண மாவட்ட விசேட அபிவிருத்தி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சித்தார்த்தனுக்கு யாழ் மாவட்டத்தின் 11வது பிரதேச செயலர் பிரிவுகளில் 146 திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக 4,70,00,000 ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதரனுக்கு 13 பிரதேச செயலர் பிரிவுகளில் 97 திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 2,14,50,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கு 14 திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக 2,50,00,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எத்தனை பிரதேச செயலர் பிரிவுகளுக்கானது என்ற விவரம் தெரிவிக்கப்படவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் வலியுறுத்தி வரும் நிலையில் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதியை வழங்காமல் ஜனாதிபதி இந்த 3 மட்டும் நிதி வழங்கியிருப்பது வடகிழக்கு அரசியலில் சிறிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாக நரேந்திர மோடி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்கவிருக்கும் வைபவத்தில் கலந்து கொள்வதற்கு இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதுடில்லி செல்கிறார். தனது பதவியேற்பு வைபவத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தெற்காசிய நாடுகளின் தலைவர்களுக்கும் வேறு பிராந்திய நாடுகளின் பல தலைவர்களுக்கும் மோடி அழைப்பு விடுத்திருந்தார். அவரது அழைப்பை விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு செய்தி அறிக்கையில் கூறியது. ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு முதற் தடவையாக உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கடந்த வருடம் ஜூலையில் விக்ரமசிங்க புதுடில்லி சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் நேற்றைய தினம் ஜனாதிபதி விக்ரமசிங்காவின் அரசியல் செயற்பாட்டு நிலையம் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரான பிரதமர் தினேஷ் குணவர்தன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சந்திரிகா அணியின் தலைவரான அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் ராஜபக்சாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்காவை ஆதரிப்பது தொடர்பில் பொதுஜன பெரமுனவின் நிமால் லான்சா, அனுர பிரியதர்ஷன யாப்பா குழுவினர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வாவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறின. தங்களது குழுவினரால் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக சுமார் 30 பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்களை அணிதிரட்ட முடியும் என்று கடந்த வாரம் அனுர பிரியதர்ஷன யாப்பா ஊடகங்களுக்கு கூறியிருந்தார். விக்ரமசிங்காவின் இந்த அரசியல் செயற்பாட்டு நிலைய திறப்பு வைபவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார கலந்து கொள்ளாதது எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தது. ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒத்திவைக்க வேண்டும் என்று கடந்த வாரம் கூறியதன் மூலம் ரங்கே பண்டார கிளப்பிய சர்ச்சைக்கு இந்த நிகழ்வில் அவர் பங்கேற்காதமைக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்களில் இருந்து உடனடியாக உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் பல அரசாங்கங்களின் கீழ் பிரதமர்களின் அலுவலகமாக பாவிக்கப்பட்டு வந்த கட்டிடத்திலேயே இந்த அரசியல் செயற்பாட்டு நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் கட்சியின் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்த்தன முன்னின்று செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கும் பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்துக்கும் பொதுநிதி முகாமைத்துவ சட்டமூலத்துக்கும் எதிராக பல மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். நேற்றைய தினம் காலை வரையில் பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்துக்கு எதிராக 17 மனுக்களும் பொதுநிதி முகாமைத்துவ சட்டமூலத்துக்கு எதிராக 2 மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் சபையில் அறிவித்தார். இந்த 2 சட்ட மூலங்களினதும் அரசியலமைப்பு ஏற்புடைமையை கேள்விக்குள்ளாக்கி இந்த மனுக்கள் தாக்கலாகியுள்ளன.
ரயில் சாரதிகளின் வேலை நிறுத்தம் காரணமாக இன்று காலையில் மாத்திரம் 32 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களத்தின் உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். ரத்து செய்யப்படும் ரயில் சேவைகளின் எண்ணிக்கை மாலையில் மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் கூறினர். நிதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரபால சிறிசேன அணியின் தலைவர் பதவியை பொறுப்பேற்றதற்காகவே அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. அதேவேளை பொதுஜன பெரமுனவின் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ராஜபக்ச விசுவாசி ரோஹித அபேகுணவர்தன பொதுஜன பெரமுனவின் தேசிய ஏற்பாட்டாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மாலைத்தீவின் மூத்த பிரஜைகள் நிரந்தர வதிவிடங்களை அமைத்துக் கொள்ளும் நோக்கில் இலங்கைக்கு வருகை தருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு வந்த மாலைத்தீவு வெளியுறவு அமைச்சர் மூசா சமீர் இலங்கை அரசாங்கத்தை கேட்டிருக்கிறார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ரிஹான் அலசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே மாலைத்தீவு அமைச்சர் இந்த வேண்டுகோளை விடுத்தார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையில் நடைபெறவிருந்த பகிரங்க விவாதம் நேற்றிரவு இறுதியில் நடைபெறாமலேயே போய்விட்டது. ITN தொலைக்காட்சியின் அரசியல் விவாத நிகழ்ச்சியை நடத்துபவரின் கேள்விகளுக்கு அனுரகுமாரவே பதிலளித்தார். பிரேமதாசா வரவே இல்லை. அனுரகுமாரவுடனான பிரேமதாசாவின் விவாதம் தொடர்பான ஏற்பாடுகளை கவனிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார ஜெயமாகிவிடம் செய்தியாளர்கள் இது தொடர்பாக கேட்டபோது ITN தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் விவாதம் எதிலும் கலந்து கொள்வதற்கு பிரேமதாசா ஒருபோதும் இணங்கியிருக்கவில்லை. சகல தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பக்கூடியதாக பொது இடம் ஒன்றில் நடத்தப்படக்கூடிய விவாதம் ஒன்றிலேயே தன்னால் பங்கெடுக்க முடியும் என்று பிரேமதாசா அறிவித்திருந்தார் என்று பதிலளித்தார். எந்த தேர்தலுக்கும் ராஜபக்சாக்கள் அஞ்சுபவர்கள் அல்ல. நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சகல தேர்தல்களையும் உரிய நேரத்தில் நடத்தினேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்த வேண்டும். அவர் தவறிழைக்க மாட்டார் என்று நம்புகிறேன் என்று முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ கூறினார். ஜனாதிபதி தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் ஒத்திவைக்க வேண்டும் என்று பாலித்த ரங்கே பண்டார தெரிவித்தது குறித்து ராஜபக்ஷவிடம் கேட்டபோது, தேர்தல்களை ஒத்திவைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். உரிய காலத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்று ஜனாதிபதியிடம் இதை உறுதிபட தெரிவித்திருக்கிறோம் என்று பதிலளித்தார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது இன்றைய TBCயின் மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.